வணக்கம். இன்றைக்கி ஒரு புது தலைப்பை பற்றி பேசலான்னு இருக்கேன். ஏன்னா இது என்னுடைய அனுபவத்தால் வந்தது. நான் ஒருத்தவங்களுக்கு ஹீலிங் பண்ணேன். அவங்க ஒரு 8 தூரத்துலேருந்து பேசினாங்க. நான் நிறையா ஹீலிங் மெத்தட்ஸ் கற்றுட்ருக்கிறதால இயற்கை முறையில் ஒருத்தவங்களை 20,000 மைலாக இருக்கட்டும், 2,000 மைலாக இருக்கட்டும், 2 அடி தூரத்தில் இருந்தாலும் ஒருத்தவங்களை நம்ம என்ன அலைகள் மூலம் அதை அனுப்புறது மூலம் நம்ம அவங்களும் அதில் பங்கேற்றாங்கன்னா ஆக்டிவாக உடனடியாக பலன் கிடைக்கும். இதெல்லாம் கேட்க ஒரு மாதிரியாக இருக்குல்ல. நானும் முன்னாடி அப்படி தான் இருந்தேன். எப்போ 2000 வருஷத்தில் நான் பிராணிக் ஹீலிங்கை கற்றுக்க ஆரம்பித்தேனோ அதுலேருந்து இது எல்லாமே சாத்தியம்னு தெரிய வந்தது. லாங் அண்ட் ஷார்ட் ஆஃப் சீக்கிரமாக அந்த கதையை சொல்லிடுறேன். என்னுடைய நண்பர் ஒருத்தவங்க அவங்க சொன்னாங்க, நான் மில்லியனர் மைண்ட் இன்டென்சிவ்னு ஒரு ப்ரோக்ராம் சக்ஸஸ் கேன் நடத்துறது 3 நாள் ப்ரோக்ராம். அருமையான பணத்தை பற்றி நம்மளுடைய ஒப்பீனியன், நம்ம மைண்ட் செட்டை மாற்றி டாக்டர் டி ஹார்வேக்கர் ஆரம்பித்தது இது அந்த ப்ரோக்ராம். அதை இவங்க சக்ஸஸ் கேன் இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. நான் 2014 ஹார்வேக்கர் வந்தபொழுதே நானும் என் மகன் விவேக்கும் இதை அட்டென்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் குவாண்டம் லீப்புன்ற ஒரு ப்ரோக்ராமு 2015 செஞ்சு முடித்தோம். இப்போ அந்த இதில் வரேன். இந்த பொண்ணு இந்த நண்பர் சொன்னார், பெண்மணி நண்பர் சொன்னார், நான் எம்எம்ஐக்கு போகலான்னு இருந்த மேடம். அப்போ பார்த்து அம்மா திடீர்னு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்க. 10 நாள் ஐசியூவில் இருந்தாங்க, போக முடியல. இப்போ இதில் மும்பையில் சேஞ்ச் மேக்கர் இருக்குது, போகலான்னு பார்த்தேன். ஆனால் நேற்று விழுந்துட்டதில் லிகமெண்ட் டேர் ஆகிடுத்து வலது காலில். என்னால் நடக்கவே முடியாது. டாக்டர் 3 வாரம் ரெஸ்ட்டு சொல்லியிருக்காரு, பெட் ரெஸ்ட்டு. எனக்கு இதோடு நிறுத்திருந்தால் பரவாயில்ல. எனக்கு எப்பயுமே இப்படி தான். என்னால் வாழ்க்கையில் எதையுமே என்னுடைய முன்னேற்றத்துக்காக நான் ஒரு முயற்சி செஞ்சால் எப்பயுமே அது தடைப்படுது. என்னால் அதை அடையவே முடியல. இது என்ன எண்ணம் நம்ம பிரதிபலிக்கிறோம் யூனிவர்ஸுக்கு, நம்மளை சுற்றி பிரபஞ்சத்துக்கு என்ன அனுப்புகிறோம்? நான் ரொம்ப அதிர்ஷ்டக்கட்ட, என்ன எது நினச்சாலும் என் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கும் போது எனக்கு முன்னேற்றமே கிடைக்க மாட்டேங்குது. இதையே நினச்சா இது தானே வரும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். விதை ஒன்று விதைச்சா சுரை ஒன்றா முளைக்கும்னு கேட்பாங்க. நம்ம எந்த தாட்டை போடுறோமோ அதுதான் மரமாகுது. எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, எனக்கு வாழ்க்கையில் முன்னேற முடியாது, நான் நினச்சதெல்லாம் நடக்காது இப்படின்னு நினைக்கிறீங்களே, அதுதான் தப்பு. அதுதான் மாற்றி போடணும். இந்த மொழி, இந்த மனதின் மொழி இருக்குல்ல, அதை மாற்றணும். இங்கிலீஷில் நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. அதாவது யூ ஆர் ஜஸ்ட் டாக்கிங் த லாங்குவேஜ் ஆஃப் த பிரெயின். மனசோட அந்த பிரெயினோட லாங்குவேஜில் பேசி அதோட மனசில் இருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸு, அந்த பழைய எண்ணங்கள் அதெல்லாம் மாற்றி அமைக்கிறது மூலம் நம்ம ஒரு விளைவுகளையும் மாற்றலாம். இந்த நண்பரோட கதைக்கு வரனே. அப்போ நான் சொன்னேன், சரி நீங்கள் அப்படி இருக்கட்டும், வேணால் ஒரு மணி நேரம் ஒரு ஜூம் மீட்டிங் வரீங்களான்னு கேட்டேன். வரேன்னார். வந்தார். அவர் இருக்கிறது பூனாவில். ஓகே, நான் சென்னையில். பூனாவில் இருந்தேன். நாங்கள் இந்த என்எல்பியை தான், மனதின் மொழியை தான் பேசணும். பேசி முடிக்கிறதுக்குள்ளார மனசில் இருந்த எண்ணங்களை மாற்றினா, இது ஒரு மைண்டு பாடி கான்செப்ட். மைண்டு தனி, பாடி தனி எல்லாம் கிடையாது, ரெண்டும் சேர்ந்தது தான். மனசு ஏற்றுக்குச்சு. எனக்கு அதுக்கு சில மெத்தட் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சின்ன சின்ன சிம்பிள் ப்ராசஸஸ் தான். ஒரு 5 நிமிஷம் பண்ணலாம், 3 நிமிஷம் பண்ணால் நம்மளுடைய மனசோட பேசுகிற பேச்சையை நம்மளே மாற்றி அமைச்சிடலாம். அதனால தான் உங்கள் கூட இதை பகிர்ந்துக்கலான்னு தோணுச்சு, சொல்ல வந்தேன். என்னாச்சு, நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசினேன். முதல்ல நான் வேரியஸ் மெத்தட் சொன்னேன். அதெல்லாம் அவ்வளோத்தையும் சொல்லலை. ஒரு மனசில் ஒரு பிக்சரை மாற்றணும். நான் ஒரு பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தானே இவருக்கு திருப்பி இது இப்படியே கொண்டு வந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸோட விளைவு இருக்கு இல்லையா. நான் ரொம்ப மனசுலேயே ஒரு பேட்டர்ன், திங்கிங் பேட்டர்ன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டார்.
அன்பிளசண்ட்டான மெமரிஸ் தான் வரும். இனிமேட்டுக்கு சந்தோஷமான நினைவுகளே வராது. நான் ஏதாவது ஒரு இதுக்கு ப்ரோக்ராம் போகிறேன், இவர் டிக்கெட் புக் பண்ணாருன்னாருன்னு இவர் மைண்ட் ரெடி ஆகிடும். எனக்கு ஏதோ நடக்க போகுது, எங்கள் அம்மாவுக்கு ஏதோ நடக்க போகுது, என்னால் இதை அட்டன் பண்ண முடியாது, மைண்டு பெருசாக பிளான் போட்டுரும். அப்புறம் அதுதான் நடக்கும். தான் நான் சொல்லுவேன் இல்லையா, நம்ம மனசு டெவில் கோடாட் சொன்னார், நம்ம மனசில் என்ன வைக்கிறோமோ அதுதான் நம்ம கையில் கிடைக்கும். வாட் யூ திங்க் அபவுட் யூ பிரிங் அபவுட் இன் யுவர் ஹேண்ட். இவ்வளோ உண்மையான வார்த்தை. சரி, அதுக்கப்புறம் நானும் இந்த நண்பரும் 1 மணி நேரம் பேசினோம். பேச்சிலேயே அவருடைய மைண்டோட அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி ஒரு நியூ பேட்டர்னை வச்சு அவர் சொன்னார், திடீர்னு மேடம் காலில் எனக்கு மூவே பண்ண முடியாமல் இருந்தது, இப்போ நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன், 360 டிகிரி சுற்ற முடியுது காலை. நான் வேறு ஐயோ ஓவராக பண்ணிடாதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, பார்க்கலாம், ஈவெண்ட்டு வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். ஆனால் நான் சொல்லி கொடுத்த இந்த முறைகளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஒரு ஹீலிங்கும் கொடுத்தோம், ஒரு மைண்ட் லாங்குவேஜ்லேயும் பேசணும், அந்த ஃபிசிக்கல் பாடி ரெஸ்பாண்ட் பண்ணிடுது. இது அவ்வளோ. ஆனால் ஒரு 1 ஹவர் ஆச்சு. சில பேருக்கு சில செகண்ட்ஸ்லேயே பலன் கிடச்சிரும். இது அவருக்கு பலன் கிடச்சிருது. நாளைக்கு சேஞ்ச் மேக்கர் ஈவெண்ட்டு. நானும் அதுக்கு தான் சென்னையிலேருந்து மும்பை வந்திருக்கோம். நானும் என் கணவர் வந்திருக்கோம். பார்க்கலாம் அவரை நாளைக்கு அங்கே பார்க்குறேன்னா இல்லையான்னு. இன்னும் அவர்கிட்ட தொடர்பு கொள்ளலை. ஓகே, இதுலேருந்து எனக்கு தோணுச்சு, நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம மனசில் மாற்றுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது இல்லை. நான் இந்த என்எல்பியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது 1999. அதுவும் விவேக் தான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா ஹீ வெண்ட் ஃபார் ஹிஸ் ஒரு ட்ரைனிங்கும் போயிட்டு வந்தார். போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபயர் வாக்லாம் பண்ணாங்க. அதான் சொன்னேன், ஃபயர் வாக் கற்றுக்கிறதுக்கு எதுக்குடா இவ்வளோ காசை கொடுத்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கெலாம் போய் கற்றுட்டு வரேன். இங்கே பாரு, நம்ம ஊர் கோயிலில் அந்த மைண்ட் ப்ரோக்ராமிங் நம்மளுக்கு தெரியும், ஆனால் இதுக்கு இந்த பேருன்னு தெரியாது. வி ப்ரோக்ராம் அவர் மைண்ட் இல்லையா. எத்தனை பேர் நெருப்பில் சாதாரணமாக நடந்து போகிறாங்க, கோயிலில் நேர்த்திக்கடன் வேண்டிக்கிட்டு. இந்த என்எல்பி ட்ரைனிங்காரவங்க மைண்டை மாற்ற முடியுன்றதுக்காக ஃபயர் வாக்லாம் பண்ணுவாங்க. ஓகே, நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ப்ரீஃப் சப்போசிஷன் சொல்லி இந்த கதையை முடிச்சிடுறேன். நாளைக்கு திருப்பியும் கொஞ்சம் என்எல்பியோட சில அடிப்படை கருத்துக்களை சொல்லலாம். ஒரு நபர் ஒரு செயலை செஞ்சிட்டாருன்னா யாராலையும் அந்த செயலை செய்ய முடியும். ஒருத்தர் எப்படி பண்ணாருன்னு அந்த சாதிச்சார்ல, அவருடைய மைண்ட் மேப்பை நம்ம போய் மென்டல் மேக்கப்பை பார்த்தோம்னா நம்ம அதையே நம்மளுடையதாக மாற்றிக்கலாம். நிறைய பேர் முயற்சி செய்யாமலே இது முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாமே முடியும்னு ஒரு கற்பனை, ஒரு நடிப்பாக கூட நினச்சிட்டு போனீங்கன்னா அது நடிப்பாக உண்மையான்னு தெரியாது, நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நான் என்னுடைய ஃபேமஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவா, போர் அடிச்சிருவேன்னு நினைக்காதீங்க. 4 நிமிஷம் மைலுன்னு பேர். முதல்ல உலகத்தில் எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க 4 நிமிஷத்துக்குள்ளார ஒரு மைலை ஓடவே முடியாதுன்னு. ஆனால் 1954 மே 6ஆம் தேதி ரோஜர் பேனிஸ்டருங்கிற ஒரு டாக்டர் படிச்சுட்டுருக்கு அந்த பையன். அப்போது அவர் படிச்சிட்ருக்காரு. அவர் ஓடி 3 நிமிஷம் 59.4 செகண்டில் 4 நிமிஷத்துக்கு உள்ளாரியே அந்த ஓடிட்டார் ஒரு மைலை. இதுதான் முதல் தர சாதனை, உலகத்திலே சாதனை. 4 மினிட் மைலுன்னு ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுற விஷயம் இது. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் லாண்டி ஓடுறாரு, ஒரு 3 நிமிஷம் 58 செகண்டில் ஓடுறாரு. அதே மாதிரி நிறைய பேர் இப்போ கூட போய் 4 மினிட் மைல் போட்டு கூகுள் சர்ச் பண்ணி பாருங்களேன். அன்றைக்கி ஒரு நாள் பண்ணி பார்த்தேன், எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்க ஓடிட்டாங்க. இது எதனால் சாத்தியம்? ஏன்னா திடீர்னு இந்த 6 மாதத்துக்குள்ளே அந்த ஜீன்ஸ் மாறிடுதா, நம்மலாம் சூப்பர் ஹியூமன் பீயிங் சூப்பர் மேனும் சூப்பர் உமனும் ஆகிட்டோமா? ஆனால் இது வரைக்கும் யாரும் விமன் ஐ திங்க் ஓடலை, 4 நிமிஷத்துக்குள்ளார ஓடலை. வருவாங்க, அதுவும் என்ன ரொம்ப நாள் கிடையாது, வந்துடுவாங்க. இது எதனால் பாசிபிள்னா, ஒருத்தர் சாதிக்க ஒரு விஷயத்தை செய்ய முடித்தா நம்மளாலே முடியும் என்ற அந்த மொழி, மனதின் மொழி, மைண்ட் லாங்குவேஜ்
அது சொல்லுது. ஸோ இட் இஸ் பாசிபிள். முயற்சியே பண்ணாமலே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்க இப்போ முடியுன்றதை பார்த்து முயற்சி பண்ண உடனே எல்லாமே நடக்குது. வாட் அ பியூட்டிஃபுல் கான்செப்ட் இல்லை? ஒரு பர்சன் செய்ய முடிஞ்சால் யாராலையும் அதை செய்ய முடியும். இது ஒன் ஆஃப் த கான்செப்ட். இதோடு இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இதோட பிரின்சிபல் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு 4-5 டெக்னிக்காவது சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு உங்கள் மனசு ரொம்ப லோவாக போதா, என்னால் முடியல, எனக்கு எப்போ பார்த்தாலும் இதுதான் நடக்குது, என் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு அப்படின்ற கற்பனையெல்லாம் இருக்குமில்ல, அதெல்லாம் உடைச்சி எறியலாம். மனதோட மொழியோட முயற்சி உதவியோடு நம்மளால் சாதிக்க முடியும். வாங்க சாதிக்கலாம்.